வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் உலகம் அதுதான் நம்ம பார்க்குறோம். அதோட ஏற்கனவே பாகம் 1 நம்ம போட்டிருக்கோம். பாகம் 1ல் தண்டு கிளை இலைகளுக்கெல்லாம் என்னென்ன பெயர்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த பாகம் 2ல் அதோட தொடர்ச்சி மீதி குலைகளுக்கு பழத்தோலுக்கு மணி விதைகள் இதுக்கெல்லாம் என்னென்ன பெயர் வழங்குறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா குலை பெயர் வகை தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போகிறோம்? குலை பெயர் வகை. காய்கள் கனிகள் ஆகியன மொத்தமாக தொகுதியாக காய்த்திருப்பதற்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது காய்கள் கனிகள் இருக்கு இல்லைங்களா, அது தனித்தனியாக காய்க்காம ஒன்றுக்கு மேற்பட்ட காய்கள் கனிகள் காய்க்கும் போது அதுக்கு வேற பேர் வைக்கிறாங்க. தாவரங்களுக்கு ஏற்ப மாறுது. இப்போ பாருங்க, அவரை பாருங்க இப்படி நிறைய எத்தனை காய்ச்சிருக்கு, கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. அவரை துவரைக்கு கொத்துன்னு சொல்றோம். கொடிமிந்திரிக்கு என்ன சொல்றோம்? திராட்சை. திராட்சை குலை, அதை என்னன்னு சொல்லுவோம்? குலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவரை துவரை கொத்து, கொடிமிந்திரி திராட்சை என்னன்னு சொல்றோம்? குலை. அடுத்து பாருங்க, வாழை இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்றோம்? தாறு. கேழ்வரகுன்றத கதிர். கேழ்வரகு என்ன சொல்றோம்? கதிர்னு சொல்லிட்டு சொல்றோம். அவரை துவரை என்னன்னு சொல்றோம்? கொத்து. கொடிமுந்திரி என்ன சொல்றோம்? குலைன்னு சொல்றோம். வாழை என்ன சொல்றோம்? தாருன்னு சொல்றோம். கேழ்வரகு கதிர்னு சொல்லிட்டு சொல்றோம். புரியுதுங்களா? அதாவது காய்கள் கனிகள் ஒன்றுக்கு மேற்பட்டு நிறைய காய்க்குது, மொத்தமா காய்க்குது அப்படின்றா அதுக்கு தான் என்ன பெயர்கள்ன்றதான் குலை பெயர் வகைகள் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பழத்தோலின் பெயர் வகைகள். என்னது? பழத்தோலின் பெயர் வகைகள். அதாவது பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. அதாவது மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. அதாவது பழங்கள்ல அதுக்கு மேல இருக்குது ரொம்ப ரொம்ப லேசா மெதுவா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம்? தொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால், தோல் வன்மையாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது. அதாவது பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால், வன்மையாக இருந்தால் ஓடி. அதாவது பழத்தோலோட மேற்பகுதி ரொம்ப கடினமா இருக்குது இல்ல வன்மையா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க? ஓடு. ஓடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முழு சுரையின் ஓடு குடுக்கை என்றும் தேங்காய் நெட்டின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. நம்ம பார்த்துருப்போம். என்னது? அதை முந்திரி எல்லாம் பார்த்தோம்னா கொட்டை இருக்கும். கொட்டையை உடைச்சாதான் உள்ள முந்திரி வரும். அதெல்லாம் கொட்டைன்னு சொல்லுவோம். அது ரொம்ப பார்த்தோம்னா உடைக்கவே ரொம்ப கடினமா இருக்கும். அந்த மாதிரி தோல் வன்மையா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம்? ஓடுன்னு சொல்றோம். முழு சுரையின் ஓடு குடுக்கை என்றும், முழு சுரையோட ஓடு என்னன்னு சொல்றோம்? குடுக்கை என்றும், தேங்காய் நெட்டின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. தேங்காய் நெட்டின் மேற்பகுதி என்னன்னு சொல்றாங்க? மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. அடுத்து மணிப்பெயர் வகை. மணிப்பெயர் வகை என்னன்னா விதைகள். அதை எப்படி சொல்றோம்? விதைகள் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனா நம்மளோட தமிழ் மொழியில ஒவ்வொரு தானியங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் விதைகளை குறிக்கக்கூடியது மாறுது. அதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கும் வேறு வேறு பெயர்கள் உள்ளன. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. இங்க பாருங்க, தானியங்கள் குறிக்கும் சொல் நெல் புல். அதோட விதைகளை எப்படின்னு சொல்லுவோம்னா கூலம் சொல்லுவோங்களாம். என்ன சொல்லுவோமா? கூலம். அவரை உளுந்து அதை என்னன்னு சொல்றோமா? பயிறு. என்னன்னு சொல்றோம்? பயிறு. வேர்க்கடலை கொண்டக்கடலை என்னன்னு சொல்றோம்? கடலை. வேர்க்கடலை கொண்டக்கடலை என்னன்னு சொல்றோம்? அதோட விதைகளை கடலை. கத்திரி மிளகாய் விதை. கத்திரி மிளகாய் விதை. அதே மாதிரி புளி காஞ்சிரை நச்சு மரம். காஞ்சிரைன்றது ஒரு நச்சு மரம். அதை என்னன்னு சொல்றோம்? காள். அதோட விதைகள் என்னன்னு சொல்றோம்? காள். வேம்பு ஆமணுக்கு என்ன சொல்றோம்? முத்து. மா பனை என்ன சொல்றோம்? மாங்கொட்டை பனைக்கொட்டை. தென்னை மரத்தை தேங்காய்ன்னு சொல்றோம். அவரை துவரைக்கு முதிரைன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அவரை துவரைக்கு முதிரை. என்னது? முதிரை. தென்னைக்கு தேங்காய் நம்ம எளிமையா தான் இருக்கு. மா பனைன்றது கொட்டை, அதுவும் நம்ம சொல்லுவோம். வேம்பு ஆமணுக்குன்றது வேப்பமுத்து. ஆமணுக்கு முத்துன்னு தான் நம்ம கிராம பகுதியெல்லாம் சொல்லுவோம். ஸோ வேம்பு ஆமணுக்கு முத்துன்றது நம்மளுக்கு ரொம்ப எளிமையான ஒன்று தான். கத்திரி விதை மிளகாய் விதைன்றது நம்மளுக்கு எளிமையான ஒன்று தான். இந்த புளி காஞ்சிரை இது மட்டும்தான் காள். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. அவரை உளுந்து பயிறு
அவரை, உளுந்து, பயிறு, நெல், புல், கம்பு இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? கம்பு முதலான தானியங்கள் என்னன்னு சொல்றோம்? கூலம். என்னன்னு சொல்றோம்? கூலம். வேர்க்கடலை, கொண்டக்கடலை என்னன்னு சொல்றோம்? கடலை. சரிங்களா? என்ன சொல்றோம்? கடலை. ரொம்ப எளிமையா தான் இருக்கு. இதுல புளி, இந்த காஞ்சிரை, புளி, காஞ்சிரை இது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. கால். மற்றது எல்லாமே நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, இளம் பெயர்களின் பயிர் வகை. இளம் பயிர்களின் பெயர் வகைகள் தான் அடுத்ததுல பார்க்க போறோம். அதாவது இளமையா இருக்கும் இல்லைங்களா, செடிகள் இப்போ விதை போட்டோம்னா அது இளமையில இருக்கும். செடி முளைப்பு வருது இல்லைங்களா, அந்த இளமையில இருக்கக்கூடிய பயிர்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் சொல்லி வழங்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தாவரங்களின் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலமாக அறியலாம். நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று, நெல் நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? கிராமப்பகுதியில் இருக்க மாணவர்கள் நன்றாக தெரியும். நெல், கத்திரியெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? இளநிலைய நாற்றுன்னு சொல்லுவோம். மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று, மரங்கள் மாங்கன்று, புளிங்கன்று, ஒளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியுதுங்களா? நெல், கத்திரி என்னன்னு சொல்றோம்? இளநிலை நாற்று எனவும், மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று எனவும் வழங்கப்படுகின்றன. பிள்ளை என்பது, அடுத்து பாருங்க, பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கின்றது. பனையின் இளநிலையானது மடலி அல்லது வடலி என வழங்கப்படுகிறது. நம்ம தென்னையை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பனை மரத்தோட இளநிலை இங்க புதுசா இருக்கு. மடலி அல்லது வடலி, அதோட பேர் என்ன? மடலி அல்லது வடலி. இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் புதுமையான வார்த்தை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பனையின் இளநிலை என்னது? மடலி அல்லது வடலி என வழங்கப்படுகிறது. பல சொல் வகைகள். வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல் வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்து காட்டுகிறார். சரிங்களா? வித்து வகை, வேறு வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல்வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்து காட்டுகிறார். சொல்வளம் நிறைந்த மொழியானது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியுள்ள பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? அதாவது ஒரு மொழி எந்த அளவுக்கு வளம்ன்றத, ஒரு நாடு எந்த அளவுக்கு வளமா இருக்குன்றத அந்த மொழியோட வளமையை வச்சுதான் சொல்ல முடியும். எவ்வளவு நாகரிகம் அடைஞ்சிருக்காங்கன்னு அந்த மொழி, நம்ம பேசுற மொழி தான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு நாகரிகமானவங்க, நாடு எந்த அளவுக்கு வளமையா இருக்குன்றத மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஸோ அதை யாருக்கு நம்ம தமிழ் சொல்வளத்தை பற்றி கருத்துக்களை யார் சொல்லியிருக்காருன்னா பாவாணர் கூறியிருக்கிறாரு. நூல்வெளி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் இது என்ன சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது. சரிங்களா? இவரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாவாணருக்கு இன்னொரு பேர் மொழி ஞாயிறு. சரிங்களா? அவர் என்ன நூல்ல எழுதியிருக்காருன்னா சொல்லாய்வு கட்டுரைகள். அந்த நூல்ல தமிழ் சொல்வளம்ன்ற ஒரு கட்டுரை தான் நமக்கு பாடமாக இப்ப தரப்பட்டுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்கள் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டு உள்ளன. அதே மாதிரி பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அப்போ உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யாருன்னா நம்மளோட பாவாணர். யாரு? பாவாணர். புரியுதுங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அலைக்கடல் தாண்டி மலைப்பல கடந்து எத்தீசிலும் பரவிய தமிழ் இனத்தின் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடல் கடந்த முதலில் அச்சேரிய தமிழ். அதாவது தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டும் வராம முதல்ல கடல் கடந்து வெளிநாட்டில் வந்திருக்கு. அது என்னதுன்னு தான் அதை கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர்
லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்க, போர்ச்சுகீஸ் நாட்டு தலைநகர் லிசுபன் நாடு, நூல் பேர் என்னன்னா கார்டிலா. என்ன நூல்? கார்டிலா. 1554 கார்டிலான்ற நூல் முதல்ல தமிழ் மொழியில தான் ஒரு நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. வேற ஒரு மொழியிலிருந்து தமிழ் மொழியில இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்காங்கன்னா அது முதல்ல மொழிபெயர்த்த மொழி எதுனா நம்மளோட தமிழ் மொழி தான். இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் வரி வடிவில் இருந்த நூல் தமிழ் மொழியில என்ன பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்த்துக்காங்க. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்திலா டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இது எதுல வந்திருக்குன்னா, இந்த செய்தி எதுல வந்துச்சுன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? முதல்ல போர்ச்சுகீஸ் நாட்டுல லிசுபன்ல 1554 கார்டிலான்ற ஒரு நூல் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. இது எந்த ஏற்கனவே என்ன மொழியில இருந்து? ரோமன் வரி வடிவில் இருந்து தமிழ் மொழியில இதை மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? அந்த பெருமை நம்மளோட மொழிக்கு தான் இருக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.